தோ இப்படி சிரிச்சிட்டு இருக்கானே, இவன் பேர் விஷ்ணு. இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான்? இவனுக்கு என்னாச்சு? எல்லாம் சரியாயிடும். என்னடா சரியாகும்? என்ன சரியாகும்? இத்தனை வருஷமாக அடுத்து தான் இருக்கேன். படித்த படிப்புக்கு வேலையும் இல்லை. சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பில் முன்னேறலான்னு பார்த்தா அந்த பிஸ்னஸும் டோட்டலாக லாஸ். கடைக்காரன் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறானா, இன்னொரு பக்கம் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி போய் காசு வேணும். உயிருக்கு உயிராக இருந்த ஆளும் என்னை விட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? நான் இருக்கிறதே அர்த்தம் இல்லாமல் இருக்குடா. பேசாம நான் செத்துறவா? லூசு மாரி பேசிட்டு நீ செத்தாலாம் சரியாயிடுமா? சரி விடுறா. அடப்போடா, என் வாழ்க்கை இப்படியே போயிடும்ல. நான்லாம் சிரிக்கவே மாட்டேனா? நானும் இப்படி தான் சிரித்து சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே போச்சு. அடுத்தவன் சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கு. ஏய், சும்மா இருக்க மாட்டீங்க? யார் நீ? நாங்க சிரிச்சா உனக்குண்ணா? ப்ரோ சாரி ப்ரோ, சின்ன பிரச்சனை ப்ரோ. கூட்டு போவனே. ஏய் வாடா, தேவையில்லாம இதுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்னடா? எல்லார் மாதிரியும் நானும் சிரிக்கணும். Laughing yes. மச்சான், எனக்கு இது வேணும். என்னன்னு பாரு. வேணாண்டா, எதுக்குடா இப்போ இதெல்லாம்? ஏய், வேணும் இப்போவே. எனக்கு இங்கே சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். உள்ள என் ஃப்ரெண்டு இருக்கான், நம்பர் கொடுத்தேன்ல, போய் அவனுக்கு கால் பண்ணு. எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? சரி வாங்கிட்டியா? காமி. டே, ஓப்பன் பண்ணாத, சீல்டாக இருக்கு. சரி ஓகே, சரி வா போகலாம். இல்லை நீ கிளம்பு. என்ன மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. நான் பக்கத்தில் பீச் வரைக்கும் போயிட்டு வீட்டு கிளம்புறேன். சரி, எதனாலும் கால் பண்ணு. இனிமேல் நமக்கு எதுக்கு இந்த லாஃபிங் கேஸ்? தேவையில்லாமல் வாங்கிட்டோம். நான் சிரிக்கிறதுக்கு லாஃபிங் கேஸும் தேவையில்லை, எந்த மருந்தும் தேவையில்லை. நீ கிளம்பு. என்ன மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கு. நான் பக்கத்தில் பீச் வரைக்கும் போயிட்டு வீட்டு கிளம்புறேன். யார் நீ? இந்த லாஃபிங் கேஸ் சொல்லிருந்தோமே. ஓ நீயா? சரி, 1 hour ஆகும், வெயிட் பண்ணு. சாரி, நாங்களும் 20 ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் ஐயோ, எங்களை விட்டு போயிட்டியே. என்னால சுத்தமா முடியல டாக்டர். வயிறு வலியில உயிர் போகுது. என்ன வச்சு காப்பாத்துங்களே டாக்டர். என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்ல கால் வந்துச்சு, சீக்கிரம் வந்து பாரு. உங்க மக கோமாவுக்கு போயிட்டாமா. எப்போ எங்க சொல்ல முடியாதுமா. நான் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் வாழ்க்கையில் இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் என்னை விட எவ்வளோ பேருக்கு கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் துன்பம் இருந்துச்சு. அதே ஹாஸ்பிட்டலில் தான் இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்த மாதிரி இப்ப பாரு, நமக்குன்னு உயிர் வந்திருக்கு. இன்பமும் இருந்துச்சு. இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் நிறைய வரும். அதுக்காக கஷ்டம் மட்டுமே நிரந்தரமாக இருக்காது. எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குமோ அதை விட அதிகமாக சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை.